நம்ம சரஸ்வதி அக்காவை பார்க்க வந்துட்டோம். ஃபேன் வந்து ஒரு வாரமாக ரிப்பேரு. ஃபேன் ஒன்று புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. சரஸ்வதி அக்கா நல்லா தூக்கத்தில் இருக்காங்க, இன்னும் எழுந்திருக்கல. நாங்கள் காலையிலேயே அவங்கள பார்க்க வந்துட்டோம். நான் புது ஃபேன் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபேன் ஓடலை, சரி அப்படி கையோடையே மாட்டி விட்டு போயிடலாம். இதுக்குமே இல்லை, ரொம்ப அவதிப்பட்டுட்டாங்க. ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி சார்பாக தான் நம்ம இப்போ வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறோம். மெடிக்கல் உதவியும் அவங்க சார்பாக தான் ஃபேனும் வாங்க. காத்தாடி வந்துருச்சுன்னா தெரியுதா? நல்லா எத்தனை பெட்ஷீட் பாருங்களேன் இந்த வெக்கைக்கு உள்ள. ஆஸ்திரேலியா அவங்க பொண்ணு நல்லா இருக்கிற சமயம் பிள்ளைக்கு தன்னால பேன் இல்லாத இந்த காத்தாடி இல்லாத பெரிய கஷ்டம். ஏதாவது வெய்ய நேரத்துக்கு கொஞ்சம் வேக்காட்டு காலத்துக்கெல்லாம் போட்டுக்குவேன். பொண்ணு நீ என்னைக்கே எண்ணெய் ஜரைஞ்சுமா உன் குடும்பத்தோட எண்ணெய் ஜரைஞ்சுமா நல்லா இருப்பான்னு எதை எத்தனால இந்த மெடிக்கலுக்கெல்லாம் என் பிள்ளைக்கு உதவுற கொண்டாந்து நீ வந்து இப்போ காத்தாடி கொண்டாந்து தந்துட்ட, எண்ணெய் ஜரைஞ்சுமா நல்லா இருக்கணும்மா. ஃபேனுக்கு உதவியுமா மெடிக்கல் உதவியும் பண்ணியிருக்கிறாங்க. சரி சரிம்மா. வேற காத்தாடி இங்க வேறு காத்தாடி சமே ராவணிய பொண்ணு காத்தாடி வாங்கி கொடுத்து காத்தாடிக்கு புது காத்தாடிமா. ராவணி பொண்ணு குடும்பத்தோட என்னன்னு தெரிஞ்சுமா நல்லா இருக்கும் சாமி. என் பிள்ளைக்கு அப்ப பிடிச்சி நீ உதவுற. மாசம் ஒருக்கா குடி கொண்டு வந்து கொடுக்குற. நல்லா ஆஸ்திரிக்கெல்லாம் போறதுன்னா இவ்வளோ தூக்கிட்டு போறேன்னா ஆட்டோ வச்சு கார் வச்சு தான் ஊற்றி போகுது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர். ஏன்னா நான் நினச்சிட்டே இருந்தேன், சரி உங்களோட அமௌண்ட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபேன் ஒரு 2000க்கு மீதி 8000 வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் உதவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துருங்கம்மா. உடனே மெடிசன் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா மெடிசன் போட்டால் மட்டும்தான் அக்காவுக்கு வந்து ப்ளீடிங் வராமல் இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டாலுமே வந்து அது பெரிய ஒரு அவங்களுக்கு தொந்தரவா ஆயிரும். இப்பதான் எழுந்திருச்சிருக்கிறாங்க. டைம் பாக்குறாரு எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க. இத்தனை நாள் சுத்திக்கிட்டே இருந்துச்சுல, கொஞ்ச நாள் நின்ன உடனே. ஆமா, அத்தனை பெட்ஷீட்டு கீழே, அத்தனை பெட்ஷீட்டு மேல பாருங்க, பெட்ஷீட்டு புடவை எல்லாம் இது பண்ணி போத்திருக்காங்க. புரிஞ்சுட்டு வரல, ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுட்டு வரல சாமி. ரொம்ப கூட்டி விட்டு நீ எடுத்துட்டு போனா ஆத்துல துணி துவைச்சு காய வச்சு எடுத்துட்டு வந்துருவேன். இல்லைன்னா நீ பொண்ணும் நீ நினைக்க நேரம் இல்ல, மாசத்துல ஒருக்கா கொண்டு வந்து என் பிள்ளைக்கு உதவுற, என்னன்னு தெரிஞ்சுமா நீ குடும்பத்தாடு நல்லா இருக்கணும்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே இந்த நாள் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரியான நேரத்துல உங்க அமௌண்ட் வந்து உதவிடுச்சு. எப்பவுமே சிஸ்டர் 13, 14 வந்து 13, 14ஆம் தேதி வந்து போட்டு விட்டுருவாங்க. கரெக்டா அந்த டைம்ல ஃபேனும் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த பழைய ஃபேனை எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. அது வாங்கி எத்தனை வருஷம் இருக்குமா? 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷம் ஆயிடுச்சு. அது எதுவுமே ரிப்பேர்லாம் சரி பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரி, ஒரு புது ஃபேனே வந்துட்டு ஓரியன்ட் பிராண்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். மீதி அமௌண்ட் வந்து அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் உதவி நம்ம கொடுத்துட்டு போறோம். தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர். எப்படிமா காத்துல எல்லாம் சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கா? அங்க பாருங்க, அவங்கள கண்ணு முழிச்சு வேற காத்தாடி, உனக்கு புது காத்தாடி காத்தாடி புதுசாதா. இங்க வேறமா ராவணிய பொண்ணு உனக்கு வேறு எப்ப பிடிச்சு உனக்கு உதவிட்டு இருக்கிற அப்படியே ஆசிரி செலவு. இங்க வேறு காத்தாடிதான் சரஸ்வதி. இங்க வேறு புது காத்து. ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆஸ்திரேலியா பொண்ணு ராவணி பொண்ணு, நான் என்னன்னு தெரிஞ்சுமா நல்லா இருக்கணும்மா. ஒன்று எப்பயும் என்னாரும் நினைக்காத நேரம் இல்லைம்மா. ராதா சகோதரிக்கு நம்ம உதவ வந்திருக்கோம். ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி சார்பாக 5000 5000 குடும்ப செலவுக்காக கொடுத்து உதவ வந்திருக்கோம். அவங்களோட கணவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, வேலை இல்லாமல் இப்போதைக்கு இருக்கிறாரு. வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாது. ஒரு தவழ்ந்து செல்லும் மாற்றுத்திறனாளிகள். இப்ப பாத்தீங்கன்னா அந்த இது போயிடுச்சு. கொடையெல்லாம் பயங்கரமா அப்படியே வந்து அழுந்து ஒரு மாதிரி ரத்தம் கட்ட மாதிரி ஆயிடுச்சுங்கிறாங்க. இந்த ஷூ வந்து நம்ம ஆர்டர் பண்றதுக்காக கேட்டிருந்தோம். அது ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் சொல்றாங்க. நிறைய பேர்ட்ட கேட்டிருக்காரு, அதாவது ஒரு சகோதரியும் கேட்டிருக்காங்க. வந்துச்சுன்னா நம்ம உடனே ஆர்டர் கொடுத்துருவோம். சரிங்க. இப்ப சகோதரி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க.
நம்ம வந்து ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி சார்பாக தான் உதவ வந்திருக்கோம். சகோதரிக்கு நிறைய முறை உதவி இருக்கிறாங்க. சகோதரி பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் 15,000 உதவிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு உதவிட்டு இருக்கோம். சகோதரி வந்துட்டு இப்ப இவங்களால நடக்கவே முடியல. ஆமாங்க சிஸ்டர். எல்லாம் ஃபுல்லா அழுந்தது, நடக்கும்போது எல்லாம் கழட்டனா ஃபுல்லாவே எல்லாம் காலெல்லாம் தடிச்சு போயிருச்சு. ரத்தம் ஏன்னா கட்டுன மாதிரி ஏதோ ஒரு 10 50 வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இந்த கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த கடைக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே இல்ல. ஜூஸ் எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டீங்களா ராதா? ஆமாங்க. எதுவுமே இல்ல கடையில. ஏதாவது இது பண்ணா ஏதோ வீட்டு செலவுக்காக ஆகும், குழம்பு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து 100 ரூபாய்க்கு வித்தா 10 ரூபாய் கிடைக்கும். மத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து இந்த கடையில உட்காந்துட்டு இருக்கோம் சிஸ்டர். லாவண்யா சிஸ்டர், ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். இப்ப இருக்கிற நான் கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில நீங்க கொடுத்த அமௌண்ட் கொடுத்து உதவி இருக்கீங்க சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நீங்க ரொம்ப நாள் நீண்ட ஆரோக்கியத்தோட வாழணும்னு கடவுளிடம் பிரார்த்திக்கிறேங்க சிஸ்டர். கணவர் வேலைக்கு போயிட்டாங்களா? வேலைக்கு போயிட்டாங்க. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வேலை இல்லாம தான் இருந்தாரு. இப்பயும் வேலை டல்லா தான் இருக்கு. கொஞ்ச நாள் லீவ் போட்டுதாங்க சிஸ்டர் போயிட்டு இருக்காங்க. மாசத்துல எவ்வளவு நாள் வேலை கிடைக்குது? மாசத்துல ஒரு 20 நாளுக்கு கிடைக்குது. 15-20 நாள் கிடைக்கும். அல்ல, வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, கேபிள், பெட்ரோல் எல்லாம் எவ்வளோ இது கஷ்டம் தான். ஏன்னா இவங்களால எந்த ஒரு வேலைக்குமே போக முடியாது. போய் பார்த்தாங்க அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு எதுவும், அதாவது நம்ம எங்கேயாவது வேலை போய் கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஆள் வேலை செய்யணும். நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஸ்டிக் எடுத்து கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு வேலையும் நமக்கு அவங்க செய்யறத மாதிரி இருக்கணும். ஏதாவது நம்ம வேலையை செய்யற மாதிரி இருந்தா அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஒரு ஸ்டிக் எடுத்து கொடுக்கணும், ஒரு சாப்பாடு நம்ம கை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கணும். நம்ம போய் ஒரு இடத்துல உட்காருன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அது இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லா இடத்துலயும் டைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. டைல்ஸ் இருக்கிறனால எங்கனால சுத்தமா போக முடியல. டைல்ஸ்ல வலிக்கு விட்டு விழுந்துருவோம். அப்படிங்கிற இப்ப எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு டைல்ஸ் போட்டனால எங்கேயுமே உள்ள போக முடியல. அதான் வண்டி சத்தம் ஃபுல்லா ஹைவேல தான் கடை வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஓடும் அப்படிங்கறதுனால ஃபுல்லா எந்த நேரமும் வண்டி போய்கிட்டே தான் இருக்கும். லாவண்யா சிஸ்டர், நீங்க குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட ரொம்ப ஆரோக்கியத்தோட வாழணும்னு கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த சூழ்நிலையில எனக்கு அமௌண்ட் கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றிங்க லாவண்யா சிஸ்டர். பாத்துக்கோங்க, நம்ம வந்து இந்த ஷூக்கு வந்து 2-3 பேர்ட்ட கேட்டிருக்கேன். யாராவது ஒருத்தவங்க உதவ முன் வந்தாங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுத்துடலாம். சரி, ஆர்டர் கொடுத்தா 20 நாள் வரும். 20 நாள் ஆகும். சரி, நம்ம அவங்களுக்கு பில் அனுப்பிச்சுட்றோம். நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ பில்லு நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா, நம்ம அதை அனுப்பிச்சுட்றோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர். நீங்க ஹாப்பியா இருக்கணும். லாவண்யா சிஸ்டர், ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். இந்த கஷ்டமான சூழ்நிலையில எனக்கு கை கொடுத்து உதவி இருக்கீங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையில கை கொடுத்து உதவின உங்களை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேங்க சிஸ்டர். ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். சரி, இதனால ஃபோன் பண்ணுங்க. யாராவது ஷூக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இம்மீடியட்டா வந்துடுறேன். சரிங்களா? நம்ம ஆர்டர் கொடுத்துருவோம், பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர்.